அது வணக்கம் டைரக்டர் சார். மை நேம் இஸ் ஃபைட் மாஸ்டர் ராமு. சாகுல் எங்கயா? வீட்ல இருக்காரு. வீட்ல இருந்தா ஷூட்டிங் ஏரியா செய்யறது பேக்கப் செய்யலாமா? தேவையில்லைங்க, நான் வந்திருக்கேன்ல, பிரமாதமா எடுத்துறேன். உனக்கு ஃபைட்டிங் தெரியுமாயா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நிறைய படம் பிரமாதமா பண்ணி கொடுத்துருக்கேன்ல. சரி போய் ஏற்பாடு செய். ஓகே சார். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அம்மா சாவித்ரி, இது என்ன சாபமோ? பேச்சால சரி பண்ணணுமே தவிர எந்த ஆம்பளையானாலும் வெட்டிடுவேன் கொன்னுடுவேன்னு கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினா எப்படி? என்னமோ காலையில போன பையன் எங்க போனானோ, என்ன செய்யறானோ, என்ன ஆச்சுன்னு ஸ்டுடியோ வரைக்கும் போய் பார்த்து வரணுமா? கொஞ்சம் லேட் பண்ணாம ஷூட்டிங் ஆரம்பிங்க சார். யாராலையா லேட்டு? ஏற்பாடு செய்ய வேண்டிய நீயே என்னமோ என் பின்னால லேட்டு சுத்திட்டு இருக்கிற. நான் உயிரை விட்டு ஷாட் எடுத்துட்டு இருக்கிறேன். நீ என்னமோ டைகர் பையன் சொன்ன, அந்த டைகர் பையன் தம்முக்காக தண்ணியை போட்டு உட்காந்துருக்கான். நான் காம்ப்ரமைஸ் பண்ணி எதுக்காக எடுக்கணும்? இன்சல்ட்டியா? டேம் இன்சல்ட். நான் எடுக்க மாட்டேன், போயா. பாத்தியா, விஜய் வந்துட்டான். சாவித்ரி, ஆமா திடீர்னு விஜய் உன் மேல கோவப்பட்டாராமே, அதோட உன்னை அடிச்சானாமே? விஜய் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முட்டாப்பே, வருத்தப்படாது சாவித்ரி. விஜய் திறமையை பாராட்டி அன்பு காட்டி அவன்தான் வேணும்னு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நீ. சச்சா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படிதான் சாவித்ரி. முதல்ல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு கஷ்டம். நான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன். விட மாட்டேன், உன்னை அனுபவிக்க விட மாட்டேன். உன்னை அனுபவிக்க விட மாட்டேன். எல்லாம் துருளிங்க, இன்னும் கவலைப்படாதீங்க. கேமரா ரெடியா? ஸ்டார்ட். கம் ஆன்.
பயந்துட்டியா? பரவாயில்ல சார். Great, Vijay! You are really great! I'm sorry, Savitri. I'm really sorry. உண்மையில நான் இங்க கெட்ட எண்ணத்தோட அக்கிரமம் செய்யணும்னு நினைச்சு வரல. ஆனா வந்த உடனே நினைக்காம விடவும் முடியல. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்ன? உன்னை மன்னிக்கணுமா? மனுஷனா இருக்கிறவனை மன்னிக்கலாம், ஆனா மிருகத்தை மன்னிக்க முடியாது. நீ செய்த தப்புக்கு உன்னை வெட்டினாலும் தப்பு இல்லடா. டேய், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தன்னுடைய உயிர் நண்பனை துரோகம் செஞ்சுட்டானா உன்னை அப்படியே குத்தி கொன்னுடுவாருடா, கொன்னுடுவாரு. சாவித்ரி, என்ன மன்னிச்சிரு. நீ சொன்னது உண்மை. இந்த விஷயம் தெரிஞ்சா விஜயன் உயிரை வாங்கிடுவான். இறக்கம் இல்லாம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுடுவான். யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சாவித்ரி, இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் நீ ஒருத்திதான். நான் செஞ்ச தப்புக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் சாட்சி. உன் வாயை மூடி வச்சாதான் என் உயிருக்கு ஆபத்தில்லை. விஜய், என்ன ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்? முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. பிடிங்க ஐயா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? சொல்லு. எனக்கு மனசு சரியில்லை, அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த தொழிலை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னது? உன்ன மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் தொழிலை விட்டு போயிட்டா பிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய நஷ்டம் ஐயா. எங்க குடும்பத்துல நஷ்டம் ஏற்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு யோசனையில இருக்கிறேன். சார், தயவு செஞ்சு எனக்கு மாச சம்பளம் வர மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்யுங்க சார். செய்யறேன். உன் மேல எப்பவுமே எனக்கு ஒரு பிரியம் உண்டு. அதனால எங்கேயாவது ஒரு வேலைக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். எதுக்கு? என் மில்லே ஒரு ஜாப், மாசம் 1000 ரூபாய். சரிதானே? ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நீ இங்கே இருக்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாவித்ரி, என் மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீ எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். வெளிச்சத்துல கோபத்தோடு இருக்கிற என் மனைவியோட முகம் எனக்கு நல்லா தெரியும். இருட்டுல உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்லிடுறேன். சாவித்ரி, நான் வெளியே போறதுக்கு முன்ன உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்டேன். ஆனா இப்ப மனுஷனா, மனைவியை புரிஞ்சுக்கிட்ட புருஷனா வந்திருக்கேன். சாவித்ரி, இரு, நீ எதுவும் பேசுறாது. ஒவ்வொரு நாளும் உயிரை பணயமா வைக்கிற ஒரு உணர்ச்சியற்ற மனுஷனா இங்க இருந்து போனேன். ஆனா உயிருள்ள வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிற மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். நீ பெருமைப்படுற கணவனா, நீ விரும்புற மாதிரி உத்தியோகம் பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கேன். இனிமே என்னோட மாச சம்பளம் 1000 ரூபாய். ஆபீஸ்ல 2 நேரம் வேலை. ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ல உன் முன்னால நிற்பேன். அவசரப்பட்டு பேசுறாங்க. நான் கொடுமையா நடந்துகிட்டேன்னு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். அந்த தண்டனை என்ன தெரியுமா? நீ ஆசைப்படுற மனுஷனா மாறினது, நீ சந்தோஷப்படுற புருஷனா வாழறது. இப்ப உனக்கு ஆனந்தமா இருக்கா? சொல்லு சாவித்ரி, இப்ப பேசு. ஏன் இன்னும் என் மேல கோவமா? என் கூட பேச மாட்டேன்? சாவித்ரி,
என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை குடும்பப்படுத்த மாட்டேன். என் வார்த்தை நம்பு. இப்போ வெளிச்சத்துல என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேச போறேன். சாவித்ரி,